எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். இப்போ இப்படி இருக்கிறேன்னா எப்படி ஆக போறேங்கிறதுல இன்னைக்கு டே 1. இன்னைக்கு லேட்டுக்கு இவன் தான் வேற என்ன. இருங்க கேமரா சென்டர் பண்ணிக்கிறேன். நடுவில் இவங்க வேறயா. 20 கிலோமீட்டர் பயணத்தை முடிச்சுட்டு கண்ணாடியை பார்க்கணும் ஒரு சுகம் இருக்கே. பாத்திரம் வளக்கிட்டு காலை கடலாம் முடிச்சுட்டு ஸ்டுடியோக்கு ரெடி ஆயிட்டேன் கைஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா 5 ஓலெக்ஸும் தோசையும் எடுத்து கொஞ்சம் வாட்டர் மெலனும் கூட. என்னன்னா நம்ம கிட்ட வண்டி இருந்தாலும் சைக்கிள்ல போறது ஒரு சுகம் இருக்கு. சைக்கிள்ல போன மாதிரியும் ஆச்சு, எக்ஸ்ட்ரா கலோரிஸ் பர்ன் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஸ்டுடியோ ரீச் ஆயிட்டு அப்படியே படம் பார்த்துட்டே ஒரு எடிட்டிங் ஒர்க்ஸ் தான் முடிச்சேன் கைஸ். கருப்பனுக்கு ஃபுட்டு போடும் போது தான் கவனிச்சேன், அவன் வாட்டர் ரொம்ப டர்ட்டியா இருக்கனால அதையும் ஒரு கிளீன் பண்ணிட்டு அப்புறம் என்ன மதியானம் சோறு தான். அப்படியே போற வழியில கொஞ்சம் புரதத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தோசை சைக்கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேற யாரும் இல்ல, நான் தான். அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு சிக்கன் தோசை, அப்புறம் ஒரு ஆப்பிள். லஞ்சை முடிச்சுட்டு ஸ்டுடியோ போயிட்டு சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு ஒரு நடைப்பயணம் போட்டு இன்னைக்கு பேக் ஒர்க் அவுட்னால நல்லா வெயிட்டை புஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு போற வழியில என்னை ஒரு 4 பேர் பதம் பார்ப்பானுங்க கைஸ். வேற யாரும் இல்ல, இவனுங்க தான். இவங்களை கிராஸ் பண்ணிட்டு போறதுக்குள்ள ஒரு 1/2 லிட்டர் மில்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுல ஒரு ஸ்கூப் வேவை போட்டு குடிச்சிட்டு நல்லா முருகலா 2 தோசையை சாப்பிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பைக்கான இன்சுலினை டவுன் பண்ணி விட்டு போய் படுத்துட்டேன் கைஸ். டாட்டா, பை பாய்.